இந்த மாலை கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளினுடைய மாலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் தயவாக எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களை அதிகப்படுத்திக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ எங்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் பலத்தையும் இரக்கங்களையும் வழிநடத்துதலையும் கொடுத்தமைக்காக நன்றி பாராட்டுகின்றோம். மீண்டுமாக உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் உம்முடைய வேத வசனங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வுக்கு வெளிச்சமாயும் விளக்காகவும் இருக்கிறது என்று நாங்கள் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஆகினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் நிலை தடுமாறி போய்விடாதபடிக்கு எங்களுடைய கரங்களை நீர் இறுக்கமாக பிடித்து கொண்டு எங்களை நடத்தி வந்தமைக்காக நன்றி பாராட்டுகின்றோம். அந்த வகையிலே மீண்டுமாக இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் வேதத்தின் வசனத்தின் வழியாக அதன் மூலியமாக எங்களை நாங்கள் தேர்ச்சிக்கொள்ளவும் எங்களுக்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாலை கூட்டத்தை எங்களுக்கு நீர் மிகுந்த பொருளுள்ளதாக இருக்கவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். மாலை கூட்டத்திற்கு ஆரம்பமாக பாமாலை 21வது பாடலை பாடுவோம். பாமாலை 21வது பாடல்.
நாளை ஆராதனையை முகநூல் மற்றும் இணையதளம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இருந்த வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலிலும் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்ப்பித்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக்குவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கடந்த நாட்களிலே நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையை நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய சிந்தனைகளால் செய்த பாவங்களை அறிக்கையிடுவோம். நம்முடைய சரீரத்தின் மூலமாக பிறருக்கு இடையூறாக செய்த பாவங்களை அறிக்கையிடுவோம். இந்த தொற்று நோய் காலத்திலும் கூட பிறருக்கு இறங்காமல் அவர்களிடத்தில் அன்பு காட்டாமல் நாம் நம்முடைய வைராகியமாக இருக்கின்ற எண்ணத்தை நாம் கடவுளிடத்தில் அறிக்கையிடுவோம். ஏனென்றால் வேத வசனம் எப்படியாக கூறுகிறது? பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான் என்று. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற அப்படிப்பட்டதான பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் முதலாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எனவும் அறிந்து நடந்தோம். உமது பரிசுத்தத்துக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகாதவர்கள் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தின்படியே வாக்கிலும் நல்ல குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிறோம். பாவத்தின் மூத்தம் துக்கப்படுகிற சீர்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென்.
சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த மாலை ஆராதனைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 37 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25. அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை தோதிக்கும்படியா, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர்கள் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை சுகவனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்பட்ட பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தின் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்கையில் கள்ளர்கள் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றான். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணப்படியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்பிரடுத்து பூத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதப்படுகிறார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தறினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது மாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் எல்லோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பசுவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்துடலும் நித்திய ஜீவனுடைய விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, மதாவையோடு இருப்பாராக. அமருங்கள். ஆண்டுடைய செய்தியை நாம் இப்பொழுது கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட முகநூல் வழியாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிக்க கேட்ட வேத பகுதியான லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தை நாம்
திருப்பிக் கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த தியானிக்கிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க அதை நாங்கள் எங்கள் வாழ்விலே அபியாசப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 25வது வசனத்திலே இந்த நாளிலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். How should I inherit the eternal life? கிறிஸ்துவ ஜீவியத்திலே நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் என்று சொல்லக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் பூமியிலே இந்த வாழ்வை முடித்த பிறகு நித்திய வாழ்வு நமக்கு உண்டு என்று ஒரு விசுவாசம் உண்டு. எனவே நாம் நித்திய வாழ்வை அடைவதற்காக நாம் அநேக முயற்சிகளை எடுத்து வருகிறோம். அப்பொழுது இந்த இடத்திலே இந்த நியாயசாஸ்திரி ஒருவர் ஆண்டவரை கற்றுக்கொள்ளும்படியாக கேட்காதபடி அவரிடத்திலே ஒரு குற்றப்படுத்தும்படியாக அவரிடத்திலே ஏதாவது ஒன்றை கேட்டு தர்க்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இந்த நியாயசாஸ்திரி அந்த இடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். What should I do to inherit the eternal life என்று கேட்கிறார். ஆண்டவர் அதற்கு மறு உத்தரவாக நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதை வாசித்து அப்படியே செய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். எழுதியிருக்கிறதே, நீ வாசித்திருக்கிறாய் அல்லவா, அதை செய் என்று சொல்லும் பொழுது அவன் கேட்கிற மறு உத்தரவு, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், so he wanted to show himself that he is a righteous man. அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்கும் பொருட்டாக மறுபடியுமாக அவரை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். Who is my neighbor என்று அங்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவர் அதற்கு மிகவும் அழகான ஒரு உவமையை அந்த இடத்திலே அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமையானது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உவமை. நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்முடைய சண்டே ஸ்கூலிலே கூட இந்த உவமையை நம்முடைய ஆசிரியர்கள் கற்பித்திருப்பார்கள். அநேக நேரம் ஆலயத்திலே ஆயர்கள் அதை வைத்து நமக்கு நற்செய்தியை கொடுக்கும் பொழுது அடிக்கடி அந்த உவமையை சொல்லுவது உண்டு. ஆனால் அந்த உவமையை நாம் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும், அந்த ஒரு உவமையை நாம் தியானிக்கும் பொழுதும் ஒவ்வொரு புதிய கருத்துகள், புதிய அர்த்தங்கள் நமக்கு புலப்படுகின்றன. அந்த சம்பவத்தை நாம் பார்ப்போமே ஆனால், ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மனுஷன் எங்கிருந்து போகிறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேமை பற்றி நமக்கு நன்கு தெரியும். கிறிஸ்தவராகிய நாம் எருசலேமை குறித்து அநேக நேரம் பேசுகிறோம், படிக்கிறோம். எருசலேம் ஆண்டவருடைய ஒரு ஸ்தலம், அது ஒரு வழிபாட்டு ஸ்தலம். அங்கு அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அது ஒரு ஆராதிக்கிற இடம், ஒரு மகிமை நிறைந்த இடம். அதை தேவனை தேடுகிறவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை செய்து பதில் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு இடமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக எருசலேம் அமைந்திருக்கிறது. ஆனால் எரிகோவை பார்ப்போமே ஆனால் நாம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம்.
யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே யோசுவா எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட இடமாக அங்கு குறிப்பிடுகிறார். அந்த பட்டணத்தை கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். அவனுடைய அந்த பட்டணத்தை கட்டும் பொழுது அவன் மூத்த குமாரன் மரித்து போவான் என்று சொல்லி அதை ஒரு சபிக்கப்பட்ட இடமாக அங்கு கருதுகிறார். எனவே எருசலேம் ஆகிய ஆசீர்வாதமான இடத்திலிருந்து அந்த மனுஷன் எரிகோவாக ஒரு சபிக்கப்பட்ட இடத்திற்கு கடந்து செல்லும்படியாக அங்கு நாம் பார்க்கிறோம். கள்ளர் கையில் அகப்பட்ட உடனே அங்கு 3 காரியம் நடைபெறுகிறது. They stripped off his clothes, they took away his valuables, they made him half dead. அங்கு 3 காரியம் நடைபெறுகிறது. அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள், அவனுடைய உடைமைகளை பறித்து கொண்டார்கள், அவனை குற்றுயிராய் விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த மனுஷன் கள்ளர் கையிலே அகப்பட்டது போல இந்த பூமியிலே ஒவ்வொருவரும் சாத்தானின் கைகளிலே அகப்படும் பொழுது அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறான்? இதே போல்தான் அவருடைய முயற்சியை அவன் கெடுத்து விடுகிறான், அவனுடைய தாளந்துகளை பிடுங்கி விடுகிறான். இறுதியிலே அவனை குற்ற உணர்வுக்கு உட்படுத்தி தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு பெரிய சுவரை எழுப்பி அவன் தேவனை ஆராதிக்காதபடி அவனை ஒரு குற்றுயிரான ஒரு மனிதனை போல, ஒரு குற்ற உணர்வுள்ள மனிதனை போல ஆக்கி தேவனை சந்திக்காதபடி அவனிடத்துல உள்ள எல்லா காரியங்களையும் சாத்தான் பிடுங்கி விடுகிறான். அப்படியாக இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இங்கு பார்க்கிறோம், அங்கு அந்த வழியிலே யாரெல்லாம் வந்தார்கள் என்று அந்த சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனத்திலே, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியிலே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அடுத்தபடியாக லேவியனும் அப்படியே செய்கிறான். ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது ஆசாரியனுடைய வேலை அவன் ஆலயத்திலே ஆண்டவருக்கென்று ஆராதனை செய்வது, தூபங்களை காட்டுவது, மேலும் வேத வசனங்களை வாசித்து மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை பராமரிப்பது, ஆலயத்தை பராமரிப்பது ஆசாரியருடைய வேலை. அதே போல லேவியனுடைய வேலையும் ஆசாரியனுக்கு உதவியாக இருப்பதுதான் லேவியருடைய வேலை. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே வேலை செய்து கொண்டு, பணி செய்து கொண்டு, இறைவனுக்கென்று பணி செய்து கொண்டு இருந்த ஆசாரியனும் லேவியனும் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் எருசலேம். ஆனால் அவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றார்கள். அவர்கள் எதற்காக சென்றார்கள் என்று வேதத்திலே குறிப்பிடவில்லை. அந்த வழியிலே அவர்கள் எரிகோவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த மனுஷனை பார்த்து, குற்றுயிராய் கிடந்த மனுஷனை பார்த்து அனுதாபப்பட்டார்கள். அப்புறமாக கடந்து போனார்கள். அவனுக்கு என்ன தேவை என்று கவனிக்கவில்லை. அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதபடி அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அங்கு வந்த அடுத்த ஒரு சமாரியனோ அவன் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி, அங்கு நாம் பார்க்கிறோம், பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான். அடுத்து அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வாய்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக சமாரியன் அவன் அந்த மனிதனை பராமரிக்கிறான். தன் வாகனத்திலிருந்து இறங்கி அங்கு சென்று அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் பார்க்கிறான் என்று பார்க்கிறோம். எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. திராட்சை ரசம் என்று சொல்லுவது ஜாய் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் மகிமையை குறிக்கிறது. அப்படியாக குற்றுயிராய் கடந்த ஒரு மனிதனை அவன் தூக்கி எடுத்து தன் கரத்தை நீட்டி அவனுக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய பரிசுத்தாவின் மகிமையும் அந்த இடத்திலே கொடுக்கிறான். அவன் காயங்களை கட்டுகிறான். அவனை வாகனத்திலே ஏற்றி அவனை சத்திரத்திலே கொண்டு போய் விட்டு அவனுக்கு தேவையான பணங்களை கொடுத்து அவனை பராமரிக்கும்படியாக அங்கு விட்டு வருகிறான். அப்படியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இந்த உவமையை ஆண்டவர் அவரிடத்திலே நியாய சாஸ்திரத்திலே சொன்ன பிறகு
இறுதியாக ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், இந்த மூவரில் பிறன் யார்? Who is the good neighbor here என்று கேட்கிறார். உடனே நியாய சாஸ்திரிக்கு வேறு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. He has to bow down and say, இந்த மூவரில் சமாரியனே என்றார். ஒருவேளை அங்கு ஆண்டவர் நீ ஒரு ஆசாரியனை போல பின்பற்று அல்லது ஒரு லேவியனை போல் பின்பற்று என்று சொன்னால் அவன் மகிழ்ந்திருப்பான். ஆனால் அங்கு அந்த சமாரியன் செய்த காரியத்தை நீயும் செய் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் சமாரியன் என்று சொன்னாலே யூதர்களுக்கு ஒரு தகாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் எப்பொழுதுமே சமாரியர்களுக்கு ஒரு மதிப்பையே கொடுக்க மாட்டார்கள். சமாரியர்கள் ஏன் அப்படிப்பட்டவர்களாக அவர்களை பராமரிக்கிறார்கள் என்றால், அவர்கள் யாவே என்ற தெய்வத்தை விட்டு, வணங்க வேண்டிய தெய்வத்தை விட்டு பிற தெய்வங்களை வணங்கி வந்ததனால் யூதர்கள் சமாரியர்களை கண்டால் அவர்களை ஒரு தீமையானவர்களாகவே கருதுவார்கள். ஆனால் அப்படி தீமையாக, தாழ்த்தப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக இருந்த ஒரு சமாரியன் இந்த இடத்திலே உதவி செய்கிறான். எனவே அந்த சமாரியன் செய்தது போல நீயும் செய் என்று சொல்லி அந்த இடத்திலே நியாய சாஸ்திரிக்கு ஆண்டவர் ஒரு உத்தரத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை குற்றுயிராய் இருந்த அந்த மனிதனை இந்த நியாய சாஸ்திரி ஒருவேளை யார் என்ற காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சமாரியனே என்று சொல்வது நியாய சாஸ்திரிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. இருப்பினும் ஆண்டவருக்கு அவன் பதில் கூறினான். அப்படியாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதனை போல குற்றுயிராய் அநேகர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர் நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? ஒருவேளை அவர்கள் உடல் அளவிலே நாம் பார்க்கும் பொழுது they will be the best person, ஒரு நட்சத்திரமாக அவர்கள் ஜொலிப்பார்கள். வேலை ஸ்தலத்திலே ஒரு நல்ல ஒரு பணியாளனாக இருப்பார்கள். அவர்கள் அநேக அவார்டுகளை கூட வாங்கி இருக்கலாம். அநேக நன்மையான காரியங்களை செய்பவர்களாக வெளி தோற்றத்திலே இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியம் அவர்களது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் அவர்கள் மிகவும் நொறுங்குண்டவர்களாய், காயப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும்? ஒருவேளை நாம் ஆராதனைக்கு செல்லுகிறோம், ஆலயத்திலே காணிக்கைகளை கொடுக்கிறோம், மேலும் பலருக்கு பலவிதமான ஒரு காரியங்களிலே நாங்கள் கொடுத்து விடுகிறோம். எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், வாழ்வு பெற வேண்டுமானால் பிறருக்கு நாம் உதவ வேண்டும். ஒருவேளை அப்படியாக நாம் உதவுவது அவர்கள் உடல் ரீதியாக வளர்வதற்கு மட்டுமல்லாதபடி அவர்கள் ஆன்ம ரீதியாகவும் அவர்கள் வளர்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். We have to feed them spiritually. அவர்களுக்கு ஆறுதல் நாம் கூற வேண்டும். ஆவிக்குரிய உணவை நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் நித்திய வாழ்வை அடைய முடியும். ஒருவேளை என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய தாளந்து என்று நாம் சுயமாய் வாழ்ந்தோமே ஆனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. நாம் மோட்சத்துக்கு செல்லும் பொழுது அங்கு ஆசாரியர்கள், லேவியர்களை காட்டிலும் ஒருவேளை அநேக சமாரியர்கள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், திடப்படுத்தல் பெற்றிருக்கலாம், நம்முடைய ஆலயத்திற்கு கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நாம் முதன்மையாக இருக்கலாம். இவையெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இது மட்டும் போதாது. நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். எப்படி இந்த சமாரியன் அவர்களுக்கு உதவினாரோ அதே போல நாம் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். நம்மை சுற்றிலும் அநேக ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிகவும் கலக்கமடைந்தவர்களாய், நலிவுற்றவர்களாய், ஆறுதலை தேடி அலைபவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை கண்டு அவர்களுக்கு நாம் ஆறுதல் கூற வேண்டும். கஷ்டப்படுவோரை கண்டு ஏளனம் செய்யக்கூடாது. சமுதாயத்திலே காயப்பட்டவர்களை மேலும் மேலும் பேச்சினாலும் நம்முடைய நடத்தையினாலும் காயப்படுத்தக்கூடாது. நல்ல சமாரியன் நானே என்று இயேசு சொன்னார். நாம் பாருங்கள், அந்த சமாரியன் அவரை அந்த இடத்திலே
விட்டு நான் மறுபடியும் வருவேன். I will come back again and pay if you have spent anything more. இயேசு சொன்னார், நானே நல்ல சமாரியன், நான் திரும்ப வருவேன். சபை என்றும் மணவாட்டியை அழைத்து செல்ல நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுவதை நாம் இங்கு இந்த உவமையிலே ஒப்பிட்டு சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மை காண வரும் பொழுது, when he comes back again, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எப்படிப்பட்ட உதவிகளை மற்றவர்களுக்கு நாம் செய்திருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த உவமையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய வாழ்விலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆழமாக இந்த சத்தியத்தை நாம் யோசித்தோமே ஆனால் நலிவடைந்தவர்களுக்கு நாம் கண்டிப்பாக உதவ வேண்டும். ஒருவேளை ஒரு மனிதனுடைய வயதை நாம் கணக்கிடுவோமே ஆனால் சுமார் ஒருவருக்கு 30 வயது என்றால் 30 வயதானவர் உடல் ரீதியாக அவர் 30 வயதாக இருக்கலாம். ஆனால் ஆன்ம ரீதியாக அவருக்கு எத்தனை வயது என்று நாம் யோசித்து பார்த்தோமே ஆனால் இன்னும் ஒருவேளை 30 வயது 50 வயது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக வயது 5 வயதோ 6 வயதோ தான் இருக்கும். வேத அறிவு, வேத குறித்த ஒரு காரியங்கள், இவற்றையெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துடைய வளர்ச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடல் வளர்ச்சியை விட ஆவிக்குரிய வளர்ச்சி மிகவும் கம்மியாக தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். நலிந்தவர்களுக்கு ஆவிக்குரிய உணவை நாம் கொடுக்க வேண்டும். எப்படி? நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலமாக, நம்மிடம் உள்ள காரியங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலமாகத்தான் நாம் ஒருவரை ஒருவர் தாங்க முடியும். அப்பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கட்டாயமாக நாம் நலிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே ஆனால் நாம் காணாமல் சென்றோமே ஆனால் நம்முடைய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இயலவே இயலாது. எனவே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாகும் போது இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பிறருக்கு உதவி செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய அருளை நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். கடந்த வாரத்திலே எங்களுடைய பள்ளியிலே 9 வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவன், அவன் பெற்றோரோடு பள்ளிக்கு வந்திருந்தான். நான் கூறினேன், இப்பொழுது கொரோனா சமயம் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு யாரும் வரக்கூடாது என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பள்ளி சம்பந்தமாக வரவில்லை, உங்களை பார்த்து ஒரு சிறு உதவி வேண்டும், அதற்காக வந்திருக்கிறோம் என்றார்கள். ஆக அந்த மாணவனை பார்க்கும்போது அவனுடைய காலிலே ஒரு பெரிய கட்டி, அதை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அதை எடுத்து விட வேண்டும் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார்கள். அவன் வலியிலே துடித்து கொண்டு இருக்கிறான். எனவே ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள், அந்த கட்டியை எடுப்பதற்கு எங்களால் போதிய உதவி கிடைக்கவில்லை, பணங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். நான் பார்த்தேன், அந்த மாணவன் அழுது கொண்டிருந்தான், வலியிலே அழுது கொண்டிருந்தான். அவர்கள் பெற்றோரிடத்திலே எங்கள் ஆசிரியர்களிடத்தில் பேசிவிட்டு நாங்கள் சொன்னோம், அதில் ஒரு 30% நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இப்பொழுது கொரோனா காலம், எங்களுக்கும் எந்த ஒரு ஊதிய போதுமான வரவு இல்லை, எனவே பள்ளியிலிருந்து எதுவும் கொடுக்க இயலாது, எனவே எங்களால் முடிந்த இந்த சொற்ப பணத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்றோம். அவர்கள் சரி என்று கேட்டுவிட்டு தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள். பிறகு மறுநாள் அந்த தொகை என்னிடத்தில் இருக்கிறது, நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் கழித்து பெற்றுக்கொள்கிறோம், எங்களிடத்தில் இருந்தால் செலவாகிவிடும், இன்னும் மீதி தொகைக்காக நாங்கள் வீடு வீடாக அலைந்து கொண்டிருக்கிறோம், உதவி செய்வார் ஒருவருமே இல்லை என்று கண்ணீர் மல்க தொலைபேசியிலே சொன்னார்கள். ஆக அந்த குழந்தை அழுவதும் தொலைபேசியிலே எனக்கு கேட்டது. மனம் உருகியவர்களாக நாங்கள் எங்களுக்கு நெருக்கமான மிகவும் அன்புக்குரிய சில நண்பர்களிடத்துல மீண்டுமாக ஆயரிடத்துல சொல்லி அவர்களிடத்திலே நாங்கள் தொலைபேசி மூலமாக அவர்களிடத்துல பேசினோம். பேசிய உடனே அவர்களும் மனம் உவந்து நாங்களும் அந்த தொகையை ஒரு பகுதியை நாங்கள் கொடுக்கிறோம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த தொகைகளை எங்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். உடனே அந்த பெற்றோரை அழைத்து கேட்டதற்கு அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு தேவையோ அந்த முழுமையான தொகையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் அழைத்து கொடுத்தோம். அவர்கள் கண்ணீர் மல்க
அதை பெற்றுக்கொண்டு உங்கள் இயேசுவின் அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோம். இந்த இடத்தில் உள்ள இந்த சிலுவை அடையாளமே எங்களுக்கு உதவியது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத புறமதஸ்தவர்கள் ஆலயத்திலே வந்து ஜெபித்துவிட்டு நன்றியோடு அந்த பணத்தை பெற்று சென்று அந்த மாணவனுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து நேற்றைய தினத்திலே அவன் இல்லம் செல்ல கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார். அந்த நேரத்திலே இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசினார். ஒருவேளை அவன் கிறிஸ்துவ மாணவனாக இருந்தால் இன்னும் அதிகமாக உதவி செய்திருக்கலாம் என்று நினைத்தாயோ? எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு நாம் உதவி கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்படியாக நாம் உதவி செய்யும் பொழுது மனதிலே ஒரு நிம்மதி, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் அனைவராலும் முடியும், நம்மால் முடியும். இப்படிப்பட்ட ஏழை எளியோருக்கு, வாழ்வை தேடி வருவோருக்கு, வழியிலே இருப்போருக்கு உதவி செய்வது தான் இந்த நாட்களில் ஒரு அத்தியாவசியமான ஒரு கடமையாய் இருக்கிறது. இந்த கொரோனா நாட்களிலும் கூட ஒருவேளை எனக்கு வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் சேமித்து வைக்காத படிக்கு நம்மிடத்தில் உள்ள சொற்பமான பொருட்களாய் இருந்தாலும் பசியில் இருப்பவர்களுக்கும் ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படும் குடும்பங்களுக்கும் நம்முடைய உதவி கரத்தை நீட்டுவோமே ஆனால் நித்திய ராஜ்யத்தை கட்டாயமாக நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டுமா இந்த சாயங்கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள சுவாமி எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த COVID-19 இந்த வைரஸை ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் அழித்து ஆண்டவரே நாங்கள் நல்ல ஜீவியம் பெற நீர் கிருபை தாரும். இந்த காலத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவ தேவரீர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலங்களிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடினமான ஒரு காலங்களிலே, கஷ்டமான குடும்ப சூழ்நிலையிலும் கூட உம்முடைய கரம் எங்களை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற தடுப்பு சுவர்கள் நெடுகு நின்று கொண்டிருக்கிறது எல்லாம் நாங்கள் இருக்கிறோம். கடினமான உள்ளங்களோடு கூட நாங்கள் இருக்கிறோம். வெளி வாழ்வுக்கு வேண்டுமானால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோம் என்கின்ற ஒரு தோற்றத்தை போல நாங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட சூழல், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் மிகவும் ஒரு கடினமான ஒரு உள்ளத்தோடும் ஒரு கசப்பான உணர்வுகளோடும் ஆண்டவரை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிகிறீர். ஆகினாலே இத்தனை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு நீர் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை தர வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம், வேண்டிக் கொள்கிறோம். கஷ்டப்படுகிற மக்கள், வியாதியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீதாமே உம்முடைய ஆழமான ஆரோக்கியத்தை நீதாமே தந்து பலவீனம் அடைந்திருக்கிற ஒவ்வொரு சரீர பாகங்களுக்கும் நீதாமே காயப்படிந்த கரத்தினாலே நீர் அவர்களை நீ தொட்டு முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் கிருபை தாரும். தொழில் செய்கிற மக்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள், பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், இப்படி பல இடங்களுக்கெல்லாம் சென்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய சம்பாத்தியத்திலும் ஆண்டவர் தாமே போதுமானதாக இருந்து அவை எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக சம்பாதித்துக் கொள்வதற்கும் நீதாமே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு காலங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சுவாமி.
அதனால் இந்த காலத்தை எங்களுக்கு மாற்றி ஒரு பழைய இயல்பான வாழ்க்கையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை அநேக மக்கள் வாழ்கிறார்கள். ஊதியம் இல்லாமல் அநேக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். உணவில்லாமல் அநேக மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று நாங்கள் எங்களுடைய செவிகளிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரை அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு திருச்சபையால் செய்து வருகிற உதவிகள் ஒத்தாசைகளுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். கடவுள் தாமே தொடர்ந்து ஆஸ்வதியும். இப்படி நாங்கள் கேட்ட செய்தி அடிப்படையில் கஷ்டப்படுகிற மக்களுக்கென்று உதவி செய்து கொண்டு வருகிற அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இனியும் அநேக மக்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் நீதாமே சந்தித்து போஷிக்க ஆண்டு தாமே கிருபித்தாரும். இந்த நாள் முழுதுமாய் ஆண்டவர் எங்களோடு இருந்தீர், எங்களை பாதுகாத்து கொண்டீர். நன்றி பாராட்டுகின்றோம். அநேக மக்களுடைய வாழ்வில் இந்த பாதுகாப்பும் இந்த பராமரிப்பும் அவருடைய குடும்பத்துடைய வீட்டுடைய அப்பமும் ஆகாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கப்பெற ஆண்டவர் தாமே கிருபித்தார். எங்களையும் உடைய கருத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 376வது பாமாலை பாடல். பாமாலை 376வது பாடல்.
பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, மீண்டுமாக எங்கள் அனைவரை தாழ்த்துகிறோம். இந்த நாளுடைய இரவு நேரத்துக்குள்ளாக நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இந்த இரவை எங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல நாளாகவும் இரவு நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி தந்து நீ தந்திருக்கிற புதிய பலத்தோடு கிருபையோடு புதிய நாளை நாங்கள் பார்த்து நன்றி செலுத்தி தொடர்ந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர ஆண்டவர் தாமை கிருபித்தார். இந்த முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும், தனித்தனி நபர்களையும், செய்கின்ற முயற்சிகளையும், திட்டங்களையும், தீர்மானங்களையும் நீ நாமே சந்தித்து அனைவரையும் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நீ வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.